இஸ்லாமிய மார்க்கத்துல பொம்புலகளுக்கு சந்தேகப்பட இடம் இருக்குதா? ரைட்டு கிடையாது. ஏன்? ஒரு பொம்புல ஒரு ஆம்பளை விரும்பினா 4 கல்யாணம் முடிச்சு ரெஸ்பெக்டா வாழலாம். அதனால பொம்புளைக்கு ஏண்ட மாப்பிள்ள இன்னொரு பொம்பளையோட தொடர்பு இருக்கிறான்னு சந்தேகப்படையலாம். நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அப்படிங்கிற டைட்டில் சில கண்டென்ட் பேசியிருக்கோம். நான் ஏன் அதை பேச ஆரம்பித்தேன், ஏன்னா நம்ம சேனலை குறித்து உங்களுக்கு தெரியும், கிறிஸ்தவத்துக்குள்ளே கடவுள் அன்னைக்கே சொன்ன அடிப்படையில் இன்னைக்கு நிறைய கள்ளப்போதைகள் வந்துட்டாங்க. வேத வசனத்தை தவறாக வியாக்கியானப்படுத்தி தப்பு தப்பாக போதிச்சு அது மூலியமாக மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிற ஒரு கும்பல் இந்த கடைசி நாட்களில் இருக்குது. ஸோ மக்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காண்டி கடவுளுடைய வசனத்தை சுத்தமா நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற பேர்ல நம்ம என்ன செய்யறோம், வசனத்தை சரியா தெளிவாக போதிச்சுக்கிட்டு வர்றோம். நம்ம கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற போதகர்கள் செய்யற தவறுகளையும் அவங்க வேத வசனத்தை எப்படிலாம் தவறாக வியாக்கியானப்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யறோம், தெளிவாக வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த தவறுகளை சுட்டி காட்டி மனம் திரும்புவதற்கு நேராக அவர்களை வழி நடத்திட்டு வர்றோம். ஆனா ஏன் நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அப்படின்னா, நான் அந்த நாட்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த சம நாட்களே இஸ்லாத்தை பற்றியும் நான் அதிகமாக கேள்விப்பட்டேன். ஏன்னா நான் வளர்ந்த நான் படித்த ஏரியா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஒரு 85% இஸ்லாமியர்கள் இருந்த ஒரு ஏரியா தான். என்னுடைய எல்லா நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்கள் தான். இன்னைக்கும் அங்கே இருக்கிற கவுன்சிலர் என் கூட படித்த ஒரு மாணவன் தான். ஸோ அப்படியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் இஸ்லாத்தை பலவிதமாக ஆராயும் போது எது அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை தடுத்தது அப்படிங்கிறத நான் போடுறேன். 2வது, இன்றைக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பல இஸ்லாமியர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை நான் தழுவும்படி பலவிதமான விஷயங்களை என்னிடத்துல பகிர்ந்து கொள்றாங்க. மெயின் அவங்க எடுத்து வைக்கிறது என்னன்னா, அவங்க வேதத்தை எப்படியாவது பொய்யா காமிச்சிடணும், வேதவசனம் இங்கே முரண்படுது அப்படின்னு வேதத்தை பொய்யாக ப்ரொபகண்டா பண்ணி அதன் மூலியமாக என்னை இழுக்க முயற்சி பண்றாங்க. இப்பவும் சில நண்பர்கள் அப்படி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான விளக்கத்தை நான் கொடுக்க வேண்டியதா இருக்குது. நாம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கூட அவர்கள் எங்களை விடுவதில்லை. அதனால இந்த விளக்கத்தை என்ன செய்யறது, கொடுக்க வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இந்த இஸ்லாமிய சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அவங்க மார்க்கத்துல ஆணை சந்தேகப்படக்கூடாதான், ஒரு பெண்ணோட தொடர்பா இருக்கிறாரு அப்படின்னு சந்தேகப்படவே கூடாதான். அப்படி ஏதாவது தொடர்பா இருந்தாருன்னு கேள்விப்பட்டா கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடணுமா. இங்க சந்தேகப்படுறக்கே வேலை இல்லை. அப்படி உனக்கு அது பிரியம் இல்லையா, நீ கலண்டு போய்க்கோ, நான் புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுதான் தீர்வா இருக்குமே ஒழிய எந்த கணவனையும் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது, அது நம்முடைய மார்க்கத்திலே அது தடை செய்யப்பட்ட ஒன்று அப்படிங்கிறாரு. இதுவும் இந்த இஸ்லாத்தை என்னால் ஏற்க முடியவில்லை என்பதற்கு ஒரு பெரிய காரணம். அவர்களுடைய வேதத்தின் அடிப்படையில ஒரு ஆண் பெண்ணை சந்தேகப்படலாம், ஆனா பெண் ஆணை என்ன செய்யக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. ஆண் எத்தனை பெண்ணோடு கூட தொடர்பில் இருந்தாலும் கூட பெண் என்ன செய்ய வேண்டுமா, தாராளமாக மனம் முடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்ல வேண்டிய, ஆணை என்ன செய்யக்கூடாதான், சந்தேகப்பட்டதோ சண்டை பிடிக்கிறதோ கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா என்னுடைய சத்திய வேதம், நான் சுபீகரித்த என்னுடைய கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு தெரியுமா, ஒருவனுக்கு ஒருத்தியை தான் கொடுத்திருக்கிறார் இன்னும் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்குது. இவங்க இந்த பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டையும் பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்க கிறிஸ்தவர்கள் அவங்க வேதத்தை திருடிக்கிட்டாங்க, இவங்க கிட்ட எல்லாம் வேதம் இல்லை அப்படின்லாம் 1008 குறை சொல்லுவாங்க. ஆனா இவங்க எதை தப்புன்னு சொல்றாங்களோ ஒரு இடத்துல அதை ஆதரிப்பாங்க, ஆதரிக்கிற அதே இடத்துல இன்னொரு இடத்த தப்பு சொல்லுவாங்க. எப்படியாவது இப்படி மாத்தி 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 குளறுபடி பண்ணி இங்க தப்பு இருக்கு அங்க தப்பு இருக்குன்னு கிறிஸ்தவ மக்கள்கிட்ட போய் சொல்லி அவங்களை எப்படியாவது தன் வசத்துல இழுக்க பாக்குறாங்க. உண்மையை சொல்லி கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனா பொய்ய சொல்லி கொண்டு வர்றதுலயே, அதனாலதான் நான் ஏற்கனவே பல வீடியோக்களை போட்டிருப்பேன், ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லும் இஸ்லாமியர்கள் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோவுக்கும் கீழே கதறினாலும் கதறுவாங்க. இருந்தாலும் நான் பைபிள்ல எப்படி வசனம் இருக்கு, கடவுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் மல்கியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவனிடத்தில் பூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே, ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் என்ன பேசுறாரு, மல்கியா தீர்க்கதரிசி மூலியமாக, ஒருத்தனுக்கு ஒருத்தியே தான், ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் படைச்சார். ஸோ குர்ஆன் தானே சொல்லுது. அப்ப ஆதாமுக்கு ஒரு ஏவாளை தான் படைச்சாருன்னா ஒருத்திக்கு உண்மை உத்தமமா வாழ்ந்தா என்ன தப்பு. ஆனா இவங்க ஆசைப்படுவாங்களாம், மனைவிமார்க குறை சொல்லக்கூடாதான், அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சிடணுமா. இங்கேயே அதுல நியாயம் இருக்குது. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டு சரித்திரத்திலே பலர் பலதர திருமணங்கள் பண்ணினார்கள். ஆனா கடவுள் போய் அவங்க பல சொல்லல, பல தப்பு செஞ்சாங்க, கடவுளா போய் பண்ண செஞ்சாரு, அவன் செய்யறான். அதை சரித்திரமாக வேதாகமம் பதிவு செய்து இருக்கிறதே ஒழிய பல தர திருமணத்தை வேதம் அங்கீகரிக்கவில்லை.
மாறாக நீ உன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும். சாலமோன் கூட 1000 மனைவியை கட்டினா கூட அவன் என்ன சொல்றான், உன்னுடைய மனைவிதான், உன்னுடைய மனைவிக்கு நீ உண்மையா இரு அப்படின்னு நீதிமொழிகள் எழுதி வச்சிருக்காரு. அது அவர் செய்த தப்பு, பாவம் அது. ஆனா அவர் போதிக்கும் போது என்ன சொல்லி வச்சிருக்காரு, கடவுளுடைய வார்த்தையாக வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய ஒரு மனைவிக்கு நீ உத்தமியா இருக்கணும், உத்தமனா இருக்கணும் தான் வேதம் போதிக்குது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்றாரு, நீ தள்ளுதற் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று மோசே சொல்லியிருக்கிறாரு. எதுக்காண்டி சொன்னாரு, உன் மனம் கடினத்தின் நிமித்தம் சொல்றாரு. ஆனா கடவுளுடைய சித்தம் அது கிடையாது. நீ உன் மனைவிக்கு துரோகம் செஞ்சாம உண்மையா இருக்கணும். அப்படி யாராவது உன் மனைவியை தள்ளி விட்டேனா நீ விபச்சாரக்காரங்கிறாரு. அவள விபச்சாரக்காரி, நீ விபச்சாரக்காரன். அப்ப மனைவிக்கு ஆதரவாக இயேசு கிறிஸ்து நின்று திருமணம் பண்ணின உன் வயதின் மனைவிக்கு நீ துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்ட இயேசு கிறிஸ்து பேசுகிற விஷயத்தெல்லாம் பார்க்கிறோம். பவுலடிகளையும் இதை அழகா எழுதியிருக்கிறார். நீ உன் மனைவிக்கு உண்மையும் உத்தமமா இருக்கணும். கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி அந்த உறவு இருக்கிறது போல உன்னுடைய மனைவிக்கு நீ உத்தமனா இருக்கணும்னு வேதம் அழகா போதிக்குது. இதை தாண்டி நீ வெறிய கண்ணு வச்சுனா நீ விபச்சாரக்காரன் அளவுக்கு வேதம் போதிக்குது. அப்ப வேதாகமம் இப்படி போதிக்குது, இவர்களுடைய மார்க்கம் இப்படி போயிருக்கு. இங்கேயும் பெண் அடிமைத்தனம் தான். பெண்களை கடைசி ஃபுல்லா கேள்வி கேட்கக்கூடாது, கணவனை சந்தேகப்படப்படாது. ஒருவேளை சந்தேகப்பட்டேன்னா நீ கல்யாணம் பண்ணி அவளை எடுத்து கொண்டு வந்து நீயே கல்யாணம் பண்ணி வச்சிருங்கிற மாதிரி போதிக்குது. ஸோ இது வேதாகமத்தில் இல்லை. அதனால் இந்த வேதாகமம் என்னை கவர்ந்தது. எவ்வளவு நீதியுள்ள, எவ்வளவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமையை கொடுத்திருக்கிற தேவன் என்று. பழைய ஏற்பாட்டில் அவர்களுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் சில விஷயங்கள் வேதத்தில் இருப்பது போல தெரிந்தாலும் அதை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கான கட்டளையா அது இருக்காது. பல சம்பவங்களை வேதாகமத்திலே பதிவு செய்தது போல் இருந்தாலும் இறைவன் அப்படியாக நமக்கு என்ன செய்யல, அந்த இறை மார்க்கம் நமக்கு அப்படியாக கற்றுக் கொடுக்கல. கடவுள் என்ன சித்த வச்சிருக்கு, ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாள் தான். அப்படித்தான் இந்த பூமியில வாழணும், ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்கணுங்கிறதுக்காண்டி கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஆபிரகாமுக்கு சாராளை தான் கடவுள் கொடுத்தார். சாராளின் மூலியமாக பிறக்கிற சந்ததி தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. மிச்சம் அவரெல்லாம் சாராள் பேச்சை கேட்டு கெட்டினதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இல்ல, கடவுள் அங்கீகரித்த சந்ததியே கிடையாது. இப்படி வேதம் முழுக்கதும் கடவுளுடைய பார்வையும் மனுஷன் செஞ்ச தவறையும் அழகா வேதாகமும் சுட்டி காட்டப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கும் இந்த வேதாகமத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் என்னை ஊக்கப்படுத்தினது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறதுனால என்னால் ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. அதனால தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி கிறிஸ்தவர்களை என்ன செய்யாதீங்க, பொய்ய சொல்லி ஏமாத்தி உங்க மார்க்கத்தில் இணைச்சி விட்டுலாம் நினைக்காதீங்க. இதை தாண்டி தனிப்பட்ட என்னுடைய சில அனுபவம் இருக்குங்க. அதை நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு 7th 8th படிக்கிறேன். நானும் என் நண்பனும் 2 பேரும் ஒன்னா தான் சுத்துவோம். அப்ப நீ ஒரு கடைக்கு போயிட்டு, நண்பா நீங்க இரு நான் வந்துடுறேன். அப்ப நான் ஹிந்துவா இருந்தேன், என் பேர் முருகேசன். நல்லா முருகா முருகான்னு வாய் நிறைய கூப்பிடுவாப்புல என்னுடைய நண்பர். முருகா இங்க இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடை பக்கத்து போய் கடைக்கு வெளியே புத்தக ஸ்டால் அடுக்கி வச்சிருந்தாப்புல. ஒரு புத்தகத்தை அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர். ஏன்னா நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா, நான் படித்த வளர்ந்த எல்லா ஊர்லும் 85% இஸ்லாமியர்கள் தான். என்னுடைய எல்லா நண்பர்களும் இஸ்லாமியர்கள் தான் இருந்தாங்க. அப்ப அந்த இஸ்லாமிய நண்பன் என்ன செஞ்சா, ஒரு புத்தகத்தை எடுத்து அப்படியே சட்டப்பைக்குள்ள நுழைச்சிட்டு வந்துட்டாப்புல. இதை கடைக்காரர் ஓர கண்ணில் பார்த்துட்டாரு. நான் அங்க நிக்கிறேன், என்னை நிக்க வச்சுட்டு தான் எடுத்துருக்கிறாப்புல. இப்ப வந்தா என்ன செய்யணும்? திருடுன என்னுடைய நண்பனை என்ன செஞ்சிருக்கணும், கண்டிச்சிருக்கலாம், ஏதாவது செஞ்சிருக்கலாம், ஏன்டா தம்பி இப்படி பண்ணினேன்னு. ஆனா அந்த தம்பியை ஒண்ணுமே பண்ணல அந்த இஸ்லாமிய. ஏன்னா கடை வச்சிருக்கிற ஓனரும் ஒரு இஸ்லாமியர், எப்பவுமே குல்லா போட்டுட்டு தான் இருப்பார். இன்னைக்கு அந்த கடை எங்க ஊர்ல இருக்குது. அப்ப அந்த தம்பி கிட்ட புக்கை வாங்கி வச்சுட்டு என்னைய கூப்பிட்டு என்னை அடிக்கிறாப்புல. எனக்கு அப்படியே ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய மத வெறி அவருக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. சும்மா ஓரத்துல நின்று நான் இருமுருகான்னு சொல்லிட்டு இவன் திருடுறான். திருடுனவனை விட்டு விட்டு ஓரமான என்ன கூப்பிட்டு அவர் அடிக்கிறார். எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த மத வெறியும் இனவெறியும் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு யோசிச்சேன், இந்த மார்க்கம் சரியான மார்க்கமா இருக்கு அந்த 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே. அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக எல்லா மார்க்கங்களை குறித்தும் நான் அறிந்து கொள்ள வரும்போது இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஒன்றுதான் எல்லாருக்கும் சம நீதியையும் எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மையையும் எனக்கு கொடுத்துச்சு. நான் அறிந்த அறிவிலே என்னை ஈர்த்தது ஒரு இனிமையான மார்க்கம் என்றால் அது கிறிஸ்தவ மார்க்கம் தான். அதனால்தான் இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்துவினுடைய அன்பை போதிக்கிற போதகனாகவும் உங்கள் மத்தியிலே இணைஞ்சிருக்காரு அந்த ஏக இறைவன் நிப்பாட்டி வைத்திருக்கிறார். அந்த அன்புள்ள எல்லாருக்கும் ஒரே நீதியை, ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே நீதியை வைத்திருக்கிற அந்த ஏக இறைவனாக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அவரை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.